ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றியோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். செல்வி சித்தி கூட எப்படி ஹாஸ்பிட்டலில் அந்த பயணத்தோட தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவங்க அண்ணன் எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டாங்க. பிடிவாதமாக சொல்லி பார்த்தாங்க, ஒன்றும் முடியல. அவங்க அம்மாவை சமாதானப்படுத்த முடியல. அப்பா இருக்கிற இடத்துல நான் இருப்பேன்டா, திடீர்னு நல்லது கிடதுன்னா அந்த கடைசி நிமிஷத்தில் நான் இப்போ அவங்க முகத்தை பார்க்கணும், அவங்க கடைசி தண்ணினாச்சும் ஊற்றுறதுக்கு எனக்கு வாய்ப்பை கொடுறா அப்படின்னு சொல்லி போராடினதுனால அவங்கள இருக்க வச்சுட்டாங்க. வயசானவங்க அவங்க இருக்கிறதுனால வேறு ஒரு ஆள் ஆல்டர்னேட்டாக இருக்கணும், அங்கே வேறு வழி கிடையாது. ஆனால் அங்கே இருக்க முடியாது. ஹாஸ்பிட்டலில் 1+1 தான். ஒரு ஆள் வெளில உட்காந்துக்கலாம், பாக்கி ஐசியூவில் அவங்க இருக்கார். அப்போ செல்வி சித்தி என்ன சொன்னாங்க, நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவுக்கு நான் ஒரு லேடிஸ் இருந்தால் தான் சரியாக இருக்கும், அவங்க ஏதாவது திடீர்னு ஒரு அவங்களுக்கு ஏதாச்சும் மயக்கம் அப்படின்னா இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஒத்துக்கிட்டு கடைசி கட்டமாக எல்லோரும் ஒத்துக்கிட்டு அவங்க எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. நானும் சித்தியும் பொறுமையாக நடந்து ஆட்டோவில் உட்காந்தோம். அப்புறம் அம்மாவுக்கு அவங்களுக்கு டிஃபன் பண்ணிட்டு கொடுத்தது. அவங்க வானா நாங்கள் பிடிவாதமாக, அப்புறம் நீ விட முடியாமல் போயிட்டா உன்னை யார் தூக்குறேன்னு சொல்லி அவங்கள சாப்பிட வச்சுது. அதுக்கு பிறகு நர்ஸுக்கிட்ட போய் சொல்லிவிட்டு, அம்மா அந்த மாதிரிம்மா அவங்க வயசானவங்க பிடிவாதமாக அவங்க இருக்கிறாங்கிறாங்க, இருந்துட்டு போட்டு நீ தானே நைட் டியூட்டி பார்க்குற, ஏதாவது ஒன்று நான் கீழே ஆட்டோவில் தான் உட்காந்துருப்பேன், ஆட்டோவில் தான் படுத்திருப்பேன், உட்காந்துருப்பேன், எங்கே தூங்க போகிறேன், இந்த நம்பருக்கு கூப்பிட்டு இருந்தாலும் 2 நம்பரும் எழுதி கொடுத்து, என் நம்பரையும் நம்ம செல்வி சித்தி நம்பரையும் எழுதி கொடுத்துட்டு போனது. அப்படியே போயிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், நைட்டு தூக்கம் அந்தளவுக்கு வந்துட வேணாங்கிறதுக்காக அப்படியே நடந்து கொஞ்சம் தூரம் போனது. நைட்டு கடை ஒன்று இருந்தது. ஏன்னா அங்கே தொடர்ந்து எல்லாமே ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஏரியா, அதனால் நைட்டு கடை ஒன்று, டீ கடை இருந்தால் அங்கே போய் 2 பேரும் ஸ்ட்ராங்காக ஒரு டீயை சாப்பிட்டுட்டு அப்படியே பொடி நடையாக நடந்து வந்தோம். அவங்க மனசு ஒரு மாதிரியாக இருந்ததுனால எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குடா அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே பேசிக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தோம். அந்த பிறகு ஒரு ஆட்டோவில் உட்காந்தோடனே இப்படியே சோகமாக இருக்கிற நேரத்தில் எல்லா கதையும் அவங்களுக்கு மடத்துறது வெள்ளம் மாதிரி வந்துருச்சு. இந்த சோகம் ஒரு பக்கம், அம்மா சோகம் ஒரு பக்கம், அப்பா சோகம் ஒரு பக்கம், புருஷன் அங்கே கிடக்கிறது ரொம்ப வெறுப்பும் வேதனையுமாக இருந்தது. வாழ்க்கை என்னடா வாழ்க்கை, எந்த சந்தோஷமும் இல்லைடா அப்படின்னு ஓப்பனாக சொன்னாங்க. அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சந்தோஷமே இல்லைங்கிறத சொல்லும் போது எனக்கு ரொம்ப மனசு வலிச்சுது. என்ன தான் சித்தி பண்ணுறது, என்னடா நம்ம போய் என்னடா பண்ண முடியும், நம்ம எந்த லெவலில் இருக்கோம், நம்ம எவ்வளோ க்ரீப்பாக இருக்கணும், எப்படி க்ரீப்பாக பேசுகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. கிராமத்தில் ஒரு மொழி, பச்சையாக சொல்கிறது, ஒரு பச்சை தமிழை இச்சையாக சொல்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பச்சையாகவும் ரொம்ப இச்சையாக சொல்லுவாங்க சித்தி. கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. அந்த சொல்லுவாங்கள்ல, பச்சை தமிழ் தான் இச்சை தமிழ் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அதில் ஒரு ரசனையோடையும் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. அப்போ அதை ஓப்பனாக என்கிட்ட சொல்லும் போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்தது. என்ன தான் சித்தி இது பண்ணுறது, என்னடா பண்ணுறது, ஆசையோ ஆசை நிராசையாக இருக்கும்போது அது ஒரு அளவுக்கு அந்தாண்ட எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க சொன்னதும் கலங்கினதும் என்னை சித்தி அது மாதிரி கலங்கிக்கோ அந்த மாதிரி தடுமாறி நான் பார்த்தது. எப்போதும் சந்தோஷமாகவும் கலகலப்பாகவும் 1000 இன்னும் சொல்லுவாங்கள்ல, உள்ளங்கள் அழுதாலும் உதடுகள் சிரிக்கட்டும் அப்படிம்பாங்கல்ல, அது மாதிரி எவ்வளோ தான் உள்ளம் அழுதாலும் உதடு சிரிக்க தான் பேசுவாங்க. அந்த கம்பீரம் குறையாது, அந்த கர்வமும் குறையாது. கர்வம் என்பது ஒரு செங்கோல் தூக்குன கர்வம் மாதிரி, தப்பான கர்வம் இல்லை. அப்படி இருக்கிறவங்க இப்படி பொட்டி பாப்பாக அடங்கி உடங்கி இப்படி கதறதை பார்க்கும்போது எனக்கு உடம்பே அப்படி உலுக்கிடுச்சு ஒரு நிமிஷம். அப்படியே அந்த நேரத்தில் நான் ஒரு சாமி வந்த மாதிரி சொன்னேன், எதுக்கும் கவலைப்படாத சித்தி, நான் இருக்கேன், உனக்கு என்ன, உனக்கு உன்னுடைய சந்தோஷம் பறி போயிட்டுன்னு நினைக்கிற, உன்னுடைய அந்த வாழ்க்கையோட விளையாட்டு எதுவுமே விளையாடலன்னு நினைக்கிற, அதுக்கெல்லாம் நான் பொறுப்பு. நமக்குள்ளே என்ன பார்ஷியாலிட்டி, நீ எப்படி பச்சையாக சொல்கிறியோ இச்சையாக சொல்கிறியோ அது மாதிரி நான் நேரடியாக இச்சையாவோ, கொச்சை தமிழ் தான் இச்சை தமிழ்ங்கிற மாதிரி நானும் சொல்கிறேன், கேட்டுக்க. இந்த நிமிஷத்துலேருந்து உன்னுடைய அந்த கண்ணீரை துடைக்கிற ஒரு கலங்கரை விளக்கமாகவும், உன்னுடைய சந்தோஷத்துக்கான ஊற்றுக்கண்ணாகவும், உன்னுடைய துக்கங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஆறுதல் தர ஒரு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு பெரிய தூண் மாதிரி, அந்த மாதிரி தூணாகவும் நான் உனக்கு இருப்பேன், இது சத்தியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அந்த செல்வி சித்தி ஆச்சரியம் கலந்து ஆழமான பார்வையில் என்னை பார்த்தாங்க. அந்த பார்வையில் 1000 அர்த்தங்கள் ஒளிஞ்சு கிடந்தது, புதைஞ்சு கிடந்தது. 1000 கேள்விகள் கேட்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தது. ஓப்பனாக எப்படா அவன்கிட்ட கேட்குறதுங்கிற மாதிரி தவிப்போடு அவங்க என்னை பார்த்தது எனக்கு தெரிஞ்சுது. ஆமாம், சரி, லோகு எதுவும் எல்லாத்தையும் ஒரு ஆழமாக எடுத்துக்கிறவன், எல்லாத்தையும் விசாலமாக பார்க்குறவன், அவனுடைய பார்வையிலையும் அவனுடைய வார்த்தையிலையும் ஏதோ ஒரு உண்மைத்தன்மை இருக்குங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. நான் அதை வெளிப்படுத்துகிற விதமாக அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக அன்றைக்கி நைட்டு முழுக்க பேசிக்கிட்டு ஆறுதலாக அவங்க மனசை டைவர்ட் பண்ணுற மாதிரி ஆறுதலாக நடந்துக்க ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நான் ஆறுதலாக நடந்துக்கிறதோடைய வெளிப்பாடை அவங்க உணர ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சிலிப்பு, ஒரு துடிப்பு,
ஒரு வைராக்கியம் அவங்களுக்குள்ளே வந்து பிழலாக வர்றதை நான் வந்து கண்கூடாக உணர ஆரம்பித்தேன். அப்புறம் அந்த நைட்டு முழுக்கும் ஒரு ஆறுதோலையுடைய கீற்றா, அந்த ஒரு ஒரு வெளிச்சத்துக்கான கீற்றா, அடுத்த ஒரு என்ன சொல்லுவாங்கள்ல, புயலுக்கு முன்னாடி வந்து அமை அமைதி அப்படிம்பாங்க, புயலுக்கு பிறகு தூறல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து என்னுடைய அந்த வெளிப்பாடு அவங்களுக்கு ஒரு புயல் வீச போகுதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த உள்ளுணர்வை தெரிஞ்சுக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம் பீறிடுறதையும், அது வந்து அப்பாவோடைய உடல் நலத்தால் அது அடங்குறதையும், அது துடிக்கிறதும் அடங்குறதையும் நான் வந்து கண்கொள்ளா பார்த்துக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு இரவு முழுவதும் ஒரு வித்தியாசமாக போய் சேர்ந்தது.